சமூக நீதியும் சக மனித நேயமும் பெண்ணலம் பேணும் பெரும் மாண்பும் நிறைந்தவர். சட்டத்துக்குள் தன் அறிவார்த்தம் வளர்த்த போதும் பிற்போக்கு வட்டத்துக்குள் ஒருபோதும் சிக்காதவர். இலக்கியமும் இன்தமிழும் இலக்கு நோக்கும் பெண்களுக்கு வேண்டும் என்று முழக்கமிடம் திராவிடர் கழக பிரச்சார செயலாளரும் வழக்கறிஞருமான திருமிகு அருள்மொழி அவர்களின் கருத்துரைக்கான நேரம். அனைவருக்கும் வணக்கம். தென்றலை போல் இணைப்புரை வழங்கும் செண்பக தமிழுக்கு நன்றி. சூர்பனகை ஒரு குறியீடு. அந்த நூல் மிகச்சிறிய ஒரு நூல், மிக எளிதாக படித்து விடலாம். அதுவும் ஏற்கனவே ஓரளவுக்கு இலக்கியம் படித்தவர்கள், இந்த கதையை தெரிந்தவர்கள் மிக விரைவில் படித்து புரிந்து பகிர்ந்தும் கொள்ளலாம். அவ்வளவு செறிவாக அந்த நூலை உருவாக்கி இருக்கிற சித்ரா என்கிற தமிழ்காரிக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துகள். ஏன்னா நிறைய காரி எல்லாம் சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்ச அழகான காரி பூக்காரி தான். நாம் பூக்காரிகளைத்தான் பார்த்துருக்குறோம். அவங்கள கூட பூக்காரம்மான்னு சொல்லலாம் அழகா. ஆனால் நம்முடைய பாரம்பரியம் பூக்காரம்மான்னு சொல்றதுக்கு அனுமதிக்காமல் பூக்காரி அப்படின்னு தான் சொல்லும். ஆனால் அதையே உரிமை சொல்லாக எடுத்துக்கொண்டு இந்த தமிழ்காரி ஒரு சின்ன பயணம் கம்பராமாயணத்துக்குள்ளேயும் வால்மீகி ராமாயணத்துக்குள்ளேயும் போய் வந்திருக்காங்க. நமக்கு பொதுவாக சமூகம் பெண்களை சுற்றியே கதைகளை செய்யும். எல்லா அட்டூழியத்துக்கும், ஆண்கள் செய்கிற எல்லா அட்டூழியத்துக்கும் பெண்ணையே காரணமாகவும் சொல்லும். நிறைய வாழ்க்கையில நடைமுறையில் பெண்களுக்கு சொல்லுகிற அறிவுரைகள் எல்லாம், பொம்பளை தலையை விரிச்சு போடக்கூடாது, முடி நீளமா இருக்கணும், ஆனா தலையை விரிச்சு போடக்கூடாது. ஏன் விரிச்சு போடக்கூடாது? அறிவியல் பூர்வமாக சொல்லலாம். இல்லை அங்கங்க முடி கொட்டும், அது சுகாதாரம் இல்லை அப்படிலாம். இல்லை கொட்டாட்டி பரவாயில்லையா? இல்லை இல்லை, குடும்பத்துக்கு ஆகாது. ஏன் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னா, திரௌபதி தலையை விரிச்சு போட்டிருந்தா. ஏன் தலையை விரிச்சு போட்டானா, இந்த குலத்தை அழிச்சிட்டு தான் நான் சிண்டு முடிவேன் அப்படின்னு சொன்னான். ஆகவே பெண்கள் தலையை விரித்து போட்டால் ஒரு குலத்தை அழிக்கிறார்கள் என்று பொருள். இதெல்லாம் கதையில சொல்றது. ஆனா யாரும் சூதாடி குடும்பம் தான் மூதேவி ஆகும்னு சொன்னாங்களா? அதுதான் மகாபாரதத்தினுடைய கருத்தா என்ன சொல்லி இருக்கணும்? சூதாடுகிறவன் மூதேவி. இப்படி ஒரு பழமொழியை எந்த ஆணுக்கும் சமூகம் சொல்லவில்லை. திரௌபதிக்கு ஏன் அந்த பிரச்சனை வந்ததுன்னா, அவ துரியோதனை பார்த்து சிரித்து விட்டாள். ஏன் வழுக்கி விழுகிறவனை பார்த்து, தடுமாறுகிறவரை பார்த்து யாருமே சிரிக்க மாட்டார்களா? அவள் சிரித்தால் அந்த போன் பேசுற தம்பி கொஞ்சம், தம்பி உங்களை தான், நீங்க கூட்டம் பேசுற மாதிரி போன் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரமா எங்கடா இருந்து அந்த ஒற்றை குரல் ஒலிக்கிறது அப்படின்னு நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப ஏன் திரௌபதிக்கு அவ சிரிச்சா, அதனால இந்த போர் நடந்தது. மனைவியை வச்சு சூதாடினாங்க, அதை பகிர்ந்து கொள் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதானா? பகிர்ந்து கொள்னா ஒரு பெண்ணை பகிர்ந்து கொள்ளுவீங்களா அப்படின்னு யாரும் கேட்கல. இது ஒரு எடுத்துக்காட்டு. அதை போல மனைவியாக இருப்பவளுக்கு கலை தெரியாது. இது பரம்பரையா இப்படிதான் வரும். சிந்து பைரவியில ஏன் சிவகுமார் சுகாசினி வீட்டுக்கு போனார்னா, சுலக்ஷனாவுக்கு மீரா பஜன் பத்தி தெரியாது. மீரா பஜன் ஓடிக்கிட்டு இருக்குது, அவங்க மிக்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. மிக்சி போடலன்னா இவருக்கு சோறு யார் போடுவாங்க? அப்ப சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி சோறாக்கல, அதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போனேன்பா. இல்லையா? வேற வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு காரணம் வேணும். நீ அந்த அம்மா போட்ட சோத்தை நல்லா சுவைச்சு சாப்பிட்ட மாதிரி அந்த படத்துல ஒரு காட்சியே இல்லை. வேற யாராவது ஒருத்தர் அம்மா சூப்பரா சமைக்கிறீங்க அப்படின்னா, இவருக்கு தாங்க நான் சமைச்ச சாப்பாட்டை மகிழ்ச்சியா பாராட்ட தெரியுது அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிடலாமா? காட்சி வராது. அவங்களுக்கு பாட தெரியாது. அண்ணன் அறிவுமதி அவர்கள் கண்ணகியை கண்ணகியின் காலில் சலங்கையை கட்டி ஆடு மகளை ஆடுன்னு ஒரு கவிதை எழுதியிருந்தார். இந்த நடனம் உனக்கு தெரியாதனால தான்
அவன் அங்கே போய் தங்கிட்டான் அப்படின்னு. அது ஒரு பார்வை, அந்த கண்ணகி மீது கொண்ட பரிவான பார்வை. இதுதான் வந்து கேட்டேளே அங்கே அதை பார்த்தேளா இங்கேன்னு படத்தில் வச்சாங்க. ரெக்கார்ட் டான்ஸ் ஆமே, ரெக்கார்ட் டான்ஸு இதாங்க. அப்போ மனைவி சோறும் ஆக்கணும், வீடும் கூட்டணும், துணியும் துவைக்கணும், ரெக்கார்ட் டான்ஸும் ஆடணும். இது எல்லாமே இது ஆண்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு அளவே கிடையாது. அவர்களுடைய தவறுகளுக்கு எல்லா பழியும் இங்கே வந்து சேர்ந்துரும். இதனுடைய மிக தீவிரமான வடிவம் தான் சூர்பனகை. சூர்பனகை மீது சொல்லப்படுகிற பழி பொதுவாக சின்ன வயசுல சொல்லுவாங்க. இதை ஒரு இலக்கிய பேச்சாளர் பேசும்போது தான் புரிஞ்சுது. இந்த உதட்டை கடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உதட்டை கடிக்கக்கூடாது, அது தப்பான பழக்கம், உதட்டை கதுக்காதன்னு சொல்லுவாங்க. அது ஆபத்து தான். ஏன்னா நாங்கள் டக்குன்னு கடிச்சிருவோம், உதட்டை கடிச்சிருவோம். அதை வந்து பொம்பளை பிள்ளை உதட்டை கடிக்காத அப்படிம்பாங்க. அப்படி கடிச்சா சிமிண்டுவாங்க. இந்த எல்லா பழக்கமுமே வந்து திருத்தப்பட வேண்டியதானா திருத்தப்பட வேண்டியது தான், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது பொம்பளை இல்லை, ஆம்பளை பையனும் பல்ல கடிச்சிக்குவான். ஆம்பளை பையன் உதடும் வெட்டுப்படும், ஆம்பளை பையன் நாக்கும் வெட்டுப்படும். ஆனால் ஏன் பெண்ணுக்கு இதை செய்யக்கூடாது அப்படிங்கும்போது ஒரு ஒரு பழந்தமிழ் பேராசிரியர் பேசிட்டு இருந்தாரு. சூர்பனகை அப்படிதான் உதட்ட கடிச்சான். அவ வந்து பழி வாங்குற மாதிரி உதட்ட கடிப்பா. இது எங்கடா இருக்கு அப்படின்னு பார்த்தா கதையில இருக்கு. கடைசியா மண்டோதரி சொல்ற, மண்டோதரி அதுவும் ராவணன் இறந்து கிடக்கும் பொழுது நீ வந்து இவனை பழி வாங்கிட்டியா, உங்க அண்ணன் தான் வந்து நம்ம சினிமாவில் வரும் பாருங்க, அந்த கத்தியை எடுத்தவர் அண்ணன், அதனால தங்கச்சி வந்து நீதான் என் கணவனை கொன்று விட்டாய் அப்படின்னு பாசப்பறவைகள்ல ராதிகா வசனம் பேசுற மாதிரி பேசுறாங்க. ஆனால் கொன்றவர் அண்ணன் இல்லை, அது அவளுக்கு தெரியாது. ராவணனால் என் கணவன் இறந்து விட்டான்ங்கிறது தான் சூர்பனகைக்கு தெரிந்த செய்தி. அவ அண்ணன் மீது கோபத்தோட தான் இருக்கிறா அப்படிங்கிறது தான் கதை. இத மண்டோதரி பின்னால சொல்லி அழுகிறாங்க. கொல்லாத மைத்துனனை கொன்றாய் என்று அது குறித்து பல்லாலே இதழ் அதுக்கும் கொடும்பாவி நெடும்பார பழி தீர்த்தாளோ. ராவணன் செத்துட்டான், அதுக்கு அவ சொல்லி அழுகிறா, கொல்லாத மைத்துனனை கொன்றாய் என்று அது குறித்து பல்லாலே இதழ் அதுக்கும் கொடும்பாவி நெடும்பார பழி தீர்த்தாளோ. இதுல யாருமே சூர்பனகைக்கு இந்த உண்மை தெரியுமா அப்படின்னே கேட்கல. அவன் கொல்லவில்லை என்ற செய்தி தெரியுமான்னு அவளுக்கு தெரியாது. அவ தனியா தண்டகாரண்யத்தில் இருக்கிறா, அது அவளுடைய ஊரு, அவ காடு, அவ நாடு. அந்த காட்டுக்குள்ள வந்த 2 பேர், அவன் அழகா இருக்கான், போய் காதல சொல்றா. ராமர் என்னெல்லாம் கேட்கிறாரு, ராமர் மரியாதையா சொல்றோம், என்னெல்லாம் கேட்டாரு, அம்மா நீ வந்து நீ ராவணன் தங்கைனா நீ புலஸ்தியன் என்ற பிராமணன் வம்சம், நான் வந்து சத்திரியன், பிராமணனும் சத்திரியனும் திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்ற, ஏன் காந்தர்வ மனம் இருக்கே செய்யலாமே அப்படின்னு. இல்லை இல்லை, நான் மானுடன், நீ அரக்கி. அடுத்து இது கடைசி வரைக்கும் ராமன் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லல. அது என்னன்னா, ஐ எம் ஆல்ரெடி மேரிட். இதை மட்டும் சொல்லி இருந்தா கதை முடிஞ்சது இல்லை. அதை சொல்லாம இது நமக்கு சரிப்படுமா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டா என்னங்க அர்த்தம்? இதுதான் ராமனுடைய ஒழுக்கம். அப்புறம் இந்த பாரு, லக்ஷ்மணன் வரான், அவன் ஒய்ஃப் இங்கே இல்லை, அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலை, அவன் தனியாக தான் இருக்கான், அவன்கிட்ட போய் பேசு. இதை பற்றி எல்லாம் யாருமே பேசுறது இல்லை. கடைசியில் அவள் காதல் கொண்டு சீதையை பார்த்து, இப்படி ஒரு அழகி பக்கத்தில் இருந்தா அவன் எப்படி என்ன நினைப்பான் அப்படின்னு நினைச்சு அந்த சீதையை கடத்த முற்படுகிறாள். அதற்காக லக்ஷ்மணன் பாய்ந்து அவளை இவ்வளவு கோலம் செய்தான், அலங்கோலம் செய்தான். இப்போ யோசிச்சு பாருங்க, அவன் நினைச்சா எப்படி வேணா அவளை தண்டிச்சிருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் யாராவது சூர்பனகை என்ற பெண் மீது அவ செஞ்சது தப்புதாங்க, ஆனாலும் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இரக்க சொல் கூட அவளுக்கு கிடைக்காது. அவ்வளவு இரக்கத்தை இழந்த ஒரு பெண் சூர்பனகை. இன்னைக்கும் நம்ம சமூகங்கள் அவங்க சூர்பனகைகளுக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே, சமீபத்தில் ஒரு பெண் வீடியோ வெளியிட்டாங்க, ரீல்ஸ்.
கேரளாவில் ஒரு ஆண் வந்து அவளை தவறாக தொடுகிறான், அதை அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. எனக்கு தெரிந்து எந்த பெண்ணும் எந்த ரீல்ஸ் மோகத்துக்காகவும் ஒரு ஆணுடைய முட்டிக்கைக்கு பின்னால அவள் மார்பை கொண்டு பொருத்தி கொண்டு வீடியோ எடுத்து போட மாட்டாள், எந்த விளம்பர பைத்தியமா இருந்தாலும். அதுதான் நம்முடைய சராசரியான மனித அறிவு. அந்த பெண் வீடியோ எடுத்து போட்டா அது பரபரப்பாயிருச்சு, அந்த பையனுக்கு அவமானமா போச்சு, அவன் குடும்பத்துக்கும் அது கேடா போகுது, அதனால அவன் நான் இதை செய்யலைன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் அவமானத்துல கூட தற்கொலை பண்ணியிருக்கலாம். அந்த வீடியோ வருது. ஆனா மக்களே, அந்த பெண்ணுக்கு விழுந்த வசவும் அவ மீது போடப்பட்ட பழிகளும், இன்னும் விசாரணை நடக்கலாம், விசாரணை முடிவு எப்படி வேணா வரலாம். ஆனா அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு தெரியும். தெருவில், பேருந்துல, ரயில்ல, வீட்டுல, கூட்டமான இடத்துல நடக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும், அப்படி நடந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஆணுக்கும் இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்னு தெரியும். எல்லார் மனசாட்சிக்கும் தெரியும். தெரியுமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒழுக்கம் நிறைந்த நாட்டில் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில பேசும் பொழுது ஒரு பக்கம் 1000 பெண்கள், இன்னொரு பக்கம் 1000 ஆண்கள் மாணவர்கள், நல்ல சிறப்பான கூட்டம். அப்போ அவங்களுக்கு நாங்கள் வெளிநாடுகளில் பார்க்குற அந்த பெண்கள் எப்படி சுதந்திரமா இரவுல போறாங்க. 11 மணிக்கு 2 பெண்கள் லைப்ரரிக்கு போயிட்டு வந்து பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஒரு பஸ்ல அந்த 2 பெண்கள் மட்டுமே போறாங்க. அந்த நாட்டில் வந்து ஆபத்து இல்லைனோ கொலகாரம் இல்லைனோ நான் சொல்லலை, ஆபத்து எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஆனா அந்த ஊர்ல இப்படி ஒரு கொலை நடந்தால் கொலை செஞ்சவன் யாரு, அவனுடைய வரலாறு என்னன்னு பார்ப்பாங்க. அவன் சைக்கோவா, அவன் வந்து சீரியல் கில்லரா, எப்படி இந்த இடத்துல நடந்தா இவன் எந்த கொலையாளியா இருப்பான் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் 11 மணிக்கு அந்த பெண் கொலை செய்யப்பட்டாள்னா அது எந்த இடம், இவன் அங்க எங்க போனா, எதுக்கு அத்தனை மணிக்கு போனா, இவளுக்கு அங்க என்ன வேலை, அப்புறம் தனியா தான் போனாளா, அப்புறம் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா, எதெல்லாம் வச்சு ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணலாம் கொலை பண்ணலாம்னு நம்மால் ஒரு பட்டியலே வச்சிருக்காங்க. அதை வீட்டில் உட்காந்து பேசுவாங்க. இப்படி செய்தால் அவன் அப்படி செய்யாம இருப்பானான்னு இங்க பேசுறாங்க. இது அந்த நாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னேன். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கேள்வி பதில். அப்போ அந்த ஒரு மாணவி வந்து கேட்டாங்க, மேடம் நீங்க பேசுனீங்க, அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி 11 மணி இல்லை, ஒரு 8 மணி 9 மணிக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஃப்ரீயா பயம் இல்லாம நடந்து போற சூழ்நிலை எப்போ நம்ம நாட்டில் வரும் அப்படின்னு கேட்டாங்க. நான் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அந்த மாணவர்களை பார்த்து, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். சொன்னேன். அடுத்த 2 நிமிடம் நண்பர்களே, அங்கு நிலவிய அமைதி இருக்கு இல்லையா, அந்த மாணவர்களிடம் இருந்த அமைதி, அதுல ஒரு 100 பேராவது சிந்தித்திருந்தார்களானால் ஒரு பெரிய பண்பாட்டு மாற்றமே வந்துரும் என்று நினைக்கிற அளவுக்கு ஆண்களுடைய அத்துமீறல்களும் அரசியலும் அதிகாரமும் இந்த போட்டிகளுக்குள்ளே பெண்களை இரையாக்குகிற அந்த அரசியல் பலியாடுகளாக மாறுகிற நிலைமையில அந்த பெண்களை எல்லாம் சூர்ப்ப நகை என்கிற அந்த பெண்ணின் உருவத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற காலத்துல, அதாவது யாரு என்ன அவங்களா இப்படியா அப்படிங்கிற கேள்விக்கே இனிமே இடமில்லை. அந்த கேள்விக்கே இடமில்லாம போயிட்டா அப்புறம் இது மனித சமூகம், நமக்கு பகுத்தறிவு இருக்குது, பண்பாடு இருக்குது, இப்படியெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு வெக்கமா இருக்க வேண்டாமா? நாம உயர்ந்தவர்கள், இவங்க உலகத்தையே ஆளுபவர்கள். எவ்வளவு இழிவை நோக்கி இந்த ஆண் சமூகம் அதிகாரத்தை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பலியாகிற ஒவ்வொரு பெண்ணும், இதுல கூட இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு ஒரு பொம்பளை இன்டர்வியூ வச்சு எடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் பேசுறாங்க. எடுப்பாங்க தான். அந்த வணிகத்துக்குள்ள அவளும் ஒரு வணிகத்துக்கான கையாள், அவ்வளவுதான். அதனால பெண்ணுக்கு பெண்ணே எதிரிங்க,
அப்படியே ரொம்ப சுலபமாக அதை ஓரங்கட்டிட்டு அத்தனை பெரிய மனுஷனும் பத்திரமா இருந்துக்கிறான். இந்த போலித்தனங்களை எல்லாம் தோலுரித்து காட்டுகிற அந்த நூலை வந்து சூர்பனகையோட கேள்விகள் ஒவ்வொன்றா வரிசையா சித்ரா கேட்டிருக்கிற அந்த முறை நீங்க படிக்கணும். படிச்சுட்டு உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் அதை படிக்க கொடுக்கணும், படிக்க வைக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்காரியின் குரல் மட்டுமல்ல, ஒரு கலகக்காரியின் குரல். இந்த கலகம்தான் சிந்திக்க வைக்கும், இந்த கலகம்தான் கேள்விகளை உருவாக்கும். அந்த கேள்விகளின் தொடர்ச்சி நம் வீடுகளில் எதிரொலிக்க வேண்டும். என்னைக்கு இந்த உரையாடல் நம்ம வீட்டில் நடக்குதோ, நம்ம பசங்களோடு நடக்குதோ, நம் வீட்டில் இருக்கும் ஆண்களோடு நடக்குதோ, அன்றுதான் சமூகம் பண்பாடு என்பதை நோக்கி நகரும். அதற்கான ஒரு அறிவு நிறைந்த ஆய்வை கொடுத்த சித்ரா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நன்றி, வணக்கம்.